ஏன்னா ஏற்கனவே உங்கள் நாடகத்தை நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து பார்க்குறோம். நீங்கள் கச்சத்தீவை கொடுக்கும்போது இப்படி இருந்துட்டு கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கடி எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி. இதில் எந்த பல்ட்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேரில் ஏற்று வைக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால இலவசம் நீங்கள் திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிரேந்திரம் அப்படி போயிடுவாங்க. கிட்னியை திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்லக்கூடாது. சிறுநீரக முறைகேடு, புரியுதா? முறைகேடு, குடிகார, மது பெரியர்கள், வன்முறை அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார், அது கள்ளக்காதல். காதல் என்ன? கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும்னு ஒன்றுக்கும். எங்கள் அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் இந்த விஜய் மல்லையா, இந்த இருக்காங்க, அந்த நீரவ் மோடி, இவங்கெல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடியை எடுத்து ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்போ இங்கிருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போகிறேம்மா. ஐயோ ஒன்றும் பண்ணிக்க முடியாது. நீங்கள் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. இப்போ தப்பிக்க முடியாது. நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயுங்கிறான். இப்ப நாம பூனை இல்ல, பிறவி புலிகள். பூனையின் இனமா புலியின் இனமடா, வாடா பொருதி பாப்பம்ங்கிறார் ஐயா. தெரியும் ஐயா, நம்ம ஐயா முத்துலிங்கம். நம்ம புலியின் இனம். இப்ப நம்மளை கதவை சாத்திட்டு அடிக்கிறான். இப்போ நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். இப்போ பாருங்கள், அடுத்து அதில் என்னென்ன பீகாரில் யோகேந்திர யாதவ் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்கிறார். மொத்தம் அறிவித்த வாக்கு 8,22,00,000 பீகாரில். இந்த பீகாரை பின்பற்றுங்க, பீகார் முறையின் போட்டுருக்காங்க. அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் 8,22,00,000. ஆனால் பெற்றவர்கள் 7,41,00,000. விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற முடியாமல் 81,00,000. அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டுக்க. அதில் அதிகப்படியாக பெண்கள், இஸ்லாமியர்கள்.